2வது வெரி ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணேன் நானு. அதாவது எல்லா படமும் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிளோட தான் படம் பண்ணுவேன். இந்த படம் வந்து நம்ம இன்னும் கூடுதலா பண்ணணும், கூடுதல் அக்கறை இதுல இருக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஏதாவது காஃபி கீஃபி வாங்கி கொடுக்கணும், விருந்தோம்பலை விட ரொம்ப கஷ்டமானது அட்வைஸ் பண்றது. யாரும் விருந்தோம்பலாம் எடுத்துக்குவாங்க, அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப ஏதாவது பேசினா பூமர்னு சொல்லிடுவாங்க, அதுக்கு ஒரு வேர்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதனால நான் அதுல வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா அக்கறையோட அந்த கேரக்டரை அணுகணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கதை கேட்டோடனே. இது இப்படி ஒரு ரோல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறேன், ஜோக்கர் வஞ்சகர் உலகத்துக்கு அப்புறம். ஸோ அப்போ எனக்கு இப்படி ஒரு ரோலு, இது வந்து இந்த படம் வந்து காலத்தை மீறி இருக்கணும், எப்போ வேணாலும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்டும் இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே, சஞ்சனாவும் அவங்க அவங்க உள்ளே வந்தோடனே எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அவங்க சர்பேட்டாக பார்த்துருக்குறேன். ஒரு ஆளுக்கு ஒரு சில டேர்னே போதும் இவங்க எப்படிப்பட்ட ஆக்டர்னு தெரியும். ஸோ அதனால அப்புறம் தினகரனுடைய நேரேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கதை சொல்லும் போதும் ரொம்ப ரொம்ப ஒரு 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 நேர்மையான ஒரு அப்ரோச் இருந்தது அந்த அந்த ஸ்டோரி டெல்லிங்லேயே.